வந்துச்சு. பூஜை அன்னைக்கு நான் மாங்காடு கோயிலுக்கு போயிட்டேன். வர்றதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. பூஜையோ காலையில் 9 மணிக்கு. நானும் பயத்தில் ஆகா என்னடா இப்படி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டமேட்டு வரேன். நான் என்ன சொல்லுவாரா ஏது சொல்கிறான்னு சொல்லி உள்ளுக்கு போகிறேன். வந்தேன்னா வேண்டாம் வாப்பா 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 அப்படின்னு ஆளாளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க. பூஜைக்கே லேட்டாக வரணும், எப்படி அவங்க படத்தை ஒழுங்காக எடுக்க போகிறான்னு சொல்லி அப்படி சொல்லி ஒருத்தர் கேட்காம இவரே ஆரம்பிச்சாரு. சரிப்பா டைலாக் சொல்லுப்பா, பாப்பா பாப்பா ரெடி ஆச்சு பாப்பா உனக்கு தாப்பா பாப்பா அப்பான்ட்டு அந்த நடிகர் அதெல்லாம் விட்டுட்டாரு. ரொம்ப க்ளோஸாக வந்து சரி தோளில் கையை போட்டுட்டு சரி டக்குனு டைலாக் சொல்லி எடுத்துருவோம், இல்லைன்னா ஆளாளுக்கு பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு தோளில் கையை போட்டுக்கிட்டு சொன்னார். அப்போ எந்த விதமான ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ஒரு டைலாக் எழுதுனேன். வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற இளைஞர்களுக்கு நான் என்றைக்கும் பக்கபலமாக இருப்பேன், உங்கள் லட்சியம் நிறைவேற என்னோடய வாழ்த்துக்கள். இதுதான் ஃபஸ்ட் டைலாக். ஏன்னா அவருடைய அந்த குணமே நமக்கு டைலாக்காக வருது. நீங்கள் டைலாக்கெல்லாம் திட்டம் போட்டு அப்படி பார்த்து இந்த மாதிரி வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிலாம் எழுத முடியாது. இப்போ ஒரு பாட்டு எழுதுனா கூட அப்படி எழுத முடியாது. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவன் யாருக்கு வேணாலும் எழுத முடியுமா பாருங்கள், எழுதி பாருங்கள், பெருத்தி படத்தோட மேட்ச் பண்ணுவோம் நல்லாவே இருக்காது.